யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து தொழுகிறது. சைத்தான் அவ்வளோ எளிதாக விட மாட்டான். நான் தூங்குறது வைக்கிறதெல்லாம் சொல்ல வரல, நீங்கள் முழிச்சிருவீங்க, தொழுகைக்கெல்லாம் ஆயத்தமாயிருவீங்க. ஆனால் யாரு கண்ணிலையும் படாமல் எப்படி அது ஏன் அப்படி தொழுது முடிக்கும் போதே வீட்டுக்காரி எஞ்சிட மாட்டாளா? பையன் பாத்திரமா, அத்தா எங்க அத்தாலாம் 4 மணிக்கே எஞ்சி அப்படின்னு என் பிள்ளை என்னைய பற்றி நினைச்சிட மாட்டானா? முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ். நீங்கள் தொழுது உங்களுக்கு நினைக்கிறியா? அவ்வளோதான், கழுவி ஊற்றிட்டு கிச்சனில் சிங்கில் ஊற்றிட்டு போயிட வேண்டியதான். அல்லாஹ் மறுமையில் சொல்லுவான்ல, தம்பி யாருக்கு தொழுத? உன் பிள்ளை உன் முஞ்சாதியோ குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க, அவரெல்லாம் கரெக்டாக இருப்பாரியா அப்படின்னு சொல்லணுன்ற வேண்டி செஞ்சீங்க. அது மாதிரி சொல்லிட்டாங்க, சாப்டர் க்ளோஸ்ன்றுவான். அந்த எண்ணம் வரும், அதையும் அடிச்சு சமாளிச்சு ஒருக்க வருதா உடனே தொழுகை விடக்கூடாது. அடுத்த தடவை இந்த எண்ணம் வராம நான் தொழுவேன் அப்படின்னு முயற்சி எடுங்க. அப்படி எண்ணம் வந்தா உடனே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுவேன் முயற்சி எடுங்க. அல்லாஹ் இப்படி என் கல்புக்குள்ள கல்பின் நடமாட்டங்களை கவனியுங்கள். உள்ளத்தின் நடமாட்டங்களை உள்ளத்துக்குள்ள உள்ளத்துடைய வஸ்வாசுகளை அவன் அறிகிறான்ங்கிற மாதிரி உங்க உள்ளத்துல வர்ற வஸ்வாச நீங்க கவனிங்க. கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு ரகசியமாக்குங்க. உள்ளத்தோடு நடத்துகிற போராட்டத்துல இதை விட ஒரு பெரும் போராட்டம் எதுவுமே இருக்க முடியாது. தேவையானவருக்கு உதவி செய்றீங்க, காதுங்காது வச்ச மாதிரி வாங்குறவருக்கு கூட தெரியக்கூடாது, நம்ம தான் கொடுத்தவங்க இருக்கணும். இப்படி ஒரு முடிவு எடுங்க. செய்ய முடியுமான்னு பாருங்க. முதல்ல விடமாட்டான் செய்தான். நம்ம தான் குறைஞ்சபட்சம் அவராவது எனக்கு நன்றி செலுத்தணும். பார்த்துக்கப்பா, காசு சும்மா இல்லை, 1 லட்சம் ரூபா என்ன மரத்தில் காய்க்குது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுதான், வீணாக்கிறாத. ஏன்னா இவருக்கு தான் காசுடைய அருமை தெரிஞ்ச மாதிரி, இவர்கிட்ட பணத்தை வாங்குறவருக்கு அந்த அருமையே தெரியாத மாதிரி, எல்லா பேருக்கும் காசுடைய அருமை தெரியத்தான் செய்யுது. அதையெல்லாம் அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த கர்வத்தின் அந்த அந்த ரியா என்கிற முகஸ்துதியின் வெளிப்பாடு இப்படி வார்த்தைகளை வெளிப்படும். தனிமையில் யாரும் அறியாத வகையில் நல்லறங்களை செய்யும். முயற்சி எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து செய்யுங்க. அப்போ உங்களுக்கு வரும், அல்லாஹ் பார்க்கறாங்கிற அவன் கவனத்தை தவிர வேற யாருக்கு நான் செய்யலன்னு வருமே, அதான் வாழ்க்கை. 4 மணிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜுதுல டெய்லி அல்லாஹ்வோடு உரையாடிட்டீங்க. அவன் பார்த்தான், யாருக்கு நான் சொல்லுவேன்? அவனுக்கு தான். மனைவிக்கு தொழல, பிள்ளைக்கு தொழல, ஊருக்கு தொழல, எவனுக்கும் தொழல, நான் செஞ்சது முழுக்க முழுக்க என் ரப்புக்கு தான் அப்படின்னா அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தொடர்ந்து இந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டே இருங்க. அவன் திருப்திக்காக, அவன் திருப்திக்காக, அவன் திருப்திக்காக, வேற யார் திருப்தியும் இல்லை. ஆனா வரும், வந்த உடனே பரிசுத்தப்படுத்திடணும். வராதுன்னு நான் சொல்ல வரல, பரிசுத்தமான கல்போடு இருப்பீங்க. அப்படியெல்லாம் வந்துருச்சுன்னா ஐயா அடப்பாவி இப்படியா நினைச்சேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. நானே அப்படி நினைப்பேன் தான். ஆனா நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு பாதுகாப்பு தேடிக்குவேன்.